தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக நிர்வாகி சக்கரவர்த்தி இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில், அவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூறாய்வில் மூலம் அம்பலப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலர் பாபு துப்பாக்கி வைத்திருந்த போதே திமுக அரசைத்தான் எச்சரித்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விமர்சித்துள்ள அவர், ரோட் ஷோவிலும் போட்டோ ஷூட்டிலும் இருக்கும் கவனம் சட்டம் ஒழுங்கை நிர்வகிப்பதில் முதலமைச்சருக்கு துளியும் இல்லை என்று சாடியுள்ளார். பாமக நிர்வாகி சக்கரவர்த்தி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.